உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக இன்று மதியம் 1 மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இவரோடு யார் யாரெல்லாம் ஆளுநரை சந்திக்க இருக்கின்றனர்? எவ்வளவு மணி நேரம் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது? இந்த சம்பவம் தொடர்பாக என்ன வலியுறுத்தியிருக்கிறார் தவிக தலைவர் விஜய்? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை வழங்கப்பட்ட விவகாரம் என்பது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்துடைய அனைத்து எதிர்கட்சிகளுமே இது குறித்து பல்வேறு விதமான கண்டனங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு சூழல் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள் ஏற்கனவே கண்டன அறிக்கை என்பது வெளியிட்டிருந்த ஒரு சூழல்ல இன்று காலையில் தான் எழுதிய கடிதம் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். அதில் அன்பு தங்கைகளே, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்துல தாய்மார்கள், எண்ணருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களும் அனைத்து பெண்களுக்கும் எதிராக சமூக அவலங்கள் நடைபெற்று வருவதாகவும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என பல்வேறு வன்கொடுமைகள் நடைபெற்று வருவதாகவும் இதனை கண்டு மனம் வேதனை அடைவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஒரு சூழல் தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த அசாதாரண சூழல் மற்றும் பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறைகளை தடுக்கும் வகையில் ஆளுநரை சந்திக்க விஜய் தரப்பு திட்டமிட்டிருந்தார்கள். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழக ஆளுநர் RN ரவியை சந்திக்க நேரம் என்பது கேட்கப்பட்டதாக தகவல்கள் என்பது வெளியாகிய நிலையில ஆளுநர் மாளிகை தரப்புல விஜய் அவர்களை சந்திக்க மதியம் 1 மணிக்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 1 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த சந்திப்புல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய், அதே போல் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புத்தி ஆனந்த் மற்றும் கழகத்துடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருமே நேரில் ஆளுநரை சந்தித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய அந்த அசாதாரண சூழல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்து பேச இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த விவகாரத்துல பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த குற்றங்களை தடுக்கும் வகையில் ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.